Hello students, welcome to Shiny Max 8th Standard Max Chapter 1 Exercise 1.4ல 7th sum solve பண்ணிரலாம். Estimate the value of the following square root to the nearest whole number. அதாவது நம்ம இங்க ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதுவும் நியரஸ்ட் ஹோல் நம்பர்னா என்னன்னா இப்போ பாருங்க 4 ரூட் ஆஃப் 440 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா 440 ஒரு ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கிடையவே கிடையாது. அதான் கொடுத்துருக்காங்க. நியரஸ்ட் ஹோல் நம்பர்னா கரெக்டாக இல்லாமல் இந்த 440 எதுக்க பக்கத்தில் வருது அதை மட்டும் நம்ம எழுதிட்டாலே போதும். இந்த சம்மில் டோட்டலாக 3 சப்டிவிஷன் இருக்குது. 1 by 1 சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ரூட் ஆஃப் 440. ஓகே, சொல்யூஷன். இந்த சம்மை லாங் டிவிஷன் மெத்தடில் கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதை விடைக்கு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு 1 ஸ்கொயரில் இருந்து அட்லீஸ்ட் 25 ஸ்கொயர் வேல்யூ வரைக்கும் உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக உங்கள் மேம் கண்டிப்பாக இதை மனப்பாடமாக படிக்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? 25 ஸ்கொயர் வரைக்கும் மனப்பாடமாக எழுதிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இப்போ 27 ஸ்கொயரோட வேல்யூ தெரியணும்னா 27 into 27 சாரி 27 மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 27 ஸ்கொயரோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி கூட பார்க்கலாம். இந்த ஸ்கொயர் வேல்யூ எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி பக்கத்தில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க 440 இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்போ அந்த 440 எதுக்கு இடையில வருதுன்னு பார்க்கணும். ஸோ அப்போ 400 441 அப்போ அந்த 440 இதுக்கு இடையில தான் வரும் இல்லைங்களா? ஸோ அப்போ நான் இந்த ரெண்டு நம்பரையும் நான் எழுதிக்கிறேன். 20 ஸ்கொயரோட வேல்யூவையும் 21 ஸ்கொயரோட வேல்யூவையும் நான் அப்படியே எழுதிக்கிறேன். We have 20 square is equal to 400. Next 21 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 441. ஸோ இங்கே கொஸ்டினில் நியரஸ்ட் ஹோல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 440 எதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் 440க்கும் 400க்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 40 டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இதே இது 440க்கும் 441க்கும் டிஃப்ரென்ஸ் என்னது? வேற ஒரே ஒரு நம்பர் தான். பார்த்தீங்களா? இதுக்கு கூட ஒன்று ஆட் பண்ணாலே 441 வரும். அப்போ 440 இதுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ எழுதிக்கலாம். கொஸ்டின் என்னவோ அதை அப்படியே எழுதிருங்க. ஓகே, இப்போ பாருங்க 21 ஸ்கொயரோட வேல்யூ கரெக்டாக 440 அப்படின்னா நம்ம ஈக்குவல் டு போடலாம். ஆனால் இங்கே பாருங்க 21 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 441. அப்போ ஈக்குவல் டு நீங்கள் போடவே கூடாது. அப்ராக்சிமேட்லி அதாவது ஈக்குவல் போடணும்னா இந்த மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேஷை மட்டும் நீங்கள் அப்படி எழுதிருங்க. மேலே வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ் ஷேப்பில் போடணும். இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். ஓகேங்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் ஈக்குவல் டு போடவே கூடாது. அப்ராக்சிமேட்லி இந்த சிம்பிளை தான் நீங்கள் போடணும். சப்போஸ் நீங்கள் ஈக்குவல் டு இதுக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கை மைனஸ் பண்ணிடுவாங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்பிள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹோல் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 21 மட்டும் நீங்கள் எழுதிட்டாலே போதும். சரிங்களா? இதுதான் இந்த சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். ரூட் ஆஃப் 800. ஓகே, ஸோ செக் பண்ணலாம் 800 எதோட பக்கத்தில் வருதுன்னு. ஓகே, இப்போ பாருங்க 784 841 இந்த ரெண்டுக்கு இடையில தான் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 28 ஸ்கொயரையும் 29 ஸ்கொயரையும் எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, அப்போ சொல்யூஷன் we have 28 square is equal to 784. next 29 square is equal to 841. ஓகே, ஸோ இப்போ 800 எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பார்க்கலாம். ஸோ 800க்கும் 784க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, டிஃப்ரென்ஸ்னால் வேறு எதுவுமே இல்லை. 800ல இருந்து 784 மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ இதை மாதிரி மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 16 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதே இது 841ல இருந்து 800 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 41 கிடைக்கும். அப்போ எதுக்கு பக்கத்தில் இருக்குது? இந்த ரெண்டுலேயும் சின்ன நம்பர் என்னது 16. அப்போது இதுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் இதை தான் எழுதணும். ஓகேங்களா? அப்போ கொஸ்டின் அப்படியே எழுதிருங்க. ரூட் ஆஃப் 800 ஈக்குவல் டு போடக்கூடாது. அப்ராக்சிமேட்லி 784க்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் 28 மட்டும் எழுதிட்டாலே போதும். சரிங்களா? ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். ரூட் ஆஃப் 1020. ஓகே, சொல்யூஷன் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த நம்பர் எதுக்கு இடையில வருதுன்னு பார்க்கணும் இல்லையா? நம்ம 30 ஸ்கொயர் வரைக்கும் தான் செய்திருக்கோம். அதுவும் 900 தான் வருது. அப்போ இதுக்கப்புறம் நம்ம செய்து பார்க்கணும். ஓகே, செய்து பார்க்கலாம். 1 ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு 31 into 31 மல்டிபிள் பண்ணலாம். 1 1s are 1 3 1s are 3 3 1s are 3 3 3s are 9. அப்போ 1 3 and 3 ஆட் பண்ணால் 6 9. ஓகே, திரும்ப 32க்கு சால்வ் பண்ணிடலாம். 32
2 2s are 4, 3 2s are 6, 3 2s are 6, next 3 3s are 9. ஓகே, அப்போ 4 6ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 12, பேலன்ஸ் 1, 9ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 10. அப்போ பாருங்க நம்மளுக்கு என்ன தேவை 1020. அப்போ இந்த ரெண்டு நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். 961க்கும் 1024க்கு இடையில தான் 1020 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ we have 31 ஸ்கொயரோட வேல்யூவையும் 32 ஸ்கொயரோட வேல்யூவையும் எழுதிக்கலாம். ஓகே, அப்போ we have, ஸோ இப்போ பாருங்க பார்த்தாலே தெரியுது 1020 எதுக்கு பக்கத்தில் இருக்கு? இதுக்கு பக்கத்தில் தான் இருக்கு இல்லையா? அப்போ எழுதிக்கலாம் ரூட் ஆஃப் 1020 அப்ராக்சிமேட்லி, மறக்கக்கூடாது 32ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.